नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். ஸ்லோகம் ஒன்னொன்னா பார்த்து அதோட மீனிங்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சுக பிரம்மம் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச கோபானந்தாதய ஸ்ருத்வா த்ருமயோபததோரவம் தத்ரா ஜக்மு குருஷ்ரேஷ்ட நிர்காத பய சங்கிதாக. சுகபிரம்மம் பரீட்சித்திர சொல்ற மரம், 2 மரம், அந்த மருத மரங்கள் 2க்கு இடையில கண்ணன் போகும் பொழுது உரல் எடுத்துட்டு போகும்போது மரம் கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதை பத்தி சொல்றார். மரங்கள் 2ம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு. பெரிய இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதுனால பயந்த நந்தர் முதலான கோபர்கள் அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கோபிகாஸ் கோபர்கள் நந்தன்ல ஆரம்பிச்சு எல்லாரும் உடனே வந்துட்டு, என்னது இப்படி ஒரு சத்தம் கேட்கறது, பெரிய இடி இடிச்ச மாதிரி சத்தம் கேட்கறதே அப்படின்னு அந்த 2 மருத மரங்கள் முறிஞ்ச சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் கோபர்கள் கோபிகாஸ் எல்லாரும் வராங்க. அப்போ பூமியாம் நிபதிதௌ தத்ர தத்ருஷூரிய மலார்ஜுனௌ பப்ரமுஸ்தத விஜ்ஞாய லக்ஷ்யம் பதன காரணம். அப்போ 2 மருத மரங்களும் அங்க தரையில சாஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அவ்வாறு எப்படி விழுந்துச்சு அப்படின்னு இவங்களுக்கு காரணம் புரியல. எதனால இப்படி இந்த 2 மருத மரங்களும் விழுந்துருச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க அந்த கோபிகாஸ் நந்தன் கோபர்கள் எல்லாரும். அப்போ உளு கலம் விகர்ஷந்தம் தாம்னா பத்ததம் ச பாலகம் கஸ்யேதம் குத ஆச்சரியம் உத்பாத இதி காதராக. அப்ப இடுப்புல கட்டியிருக்க கயிற்றோட உரல் இழுத்துக்கிட்டு கண்ணன் பாலகன், சின்ன குழந்தை இல்லையா, அந்த குழந்தை அங்க வந்ததை பார்த்துட்டு, இது எவர் செயலோ தெரியலையே, எப்படி நின்றுச்சுன்னு தெரியலையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, ஒருவேளை ஏதாவது ரொம்ப ஏதாவது அபசகுணம் தீய அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மரம் விழுந்திருக்கு, சத்தம் கேட்கறது, பெரிய சத்தம் கேட்டோன்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப ஓடி வந்து பாக்குற இடத்துல ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இவங்க. அப்ப கண்ணன் வந்து உரல்ல கட்டின உரலோட இழுப்புல கட்டின உரலோட அங்க இழுத்துட்டு வந்த கண்ணனை பாக்குறாங்க. இது யாரு செஞ்சாங்கன்னு தெரியலையே, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே, ஒரே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு, இது ஏதாவது தீய சகுனத்துக்கு அறிகுறியா அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டாங்க அங்க இருக்க கோபர்கள் கோபிகாஸ் எல்லாம். பாலா ஊச்சுர நேனேதி திரியக்கதமுலூகலம் விகர்ஷதா மத்தியகேன புருஷாவப்ய சக்ஷ்மஹி. அப்போ அங்க இருந்த சின்ன பசங்க எல்லாம், ஐயா, குறுக்காக இருக்கும் இவ்வுரலை இழுத்துக்கொண்டு 2 மரங்களின் நடுவே சென்ற கிருஷ்ணன் அப்புறம் இருந்து உரலை இழுத்தான். உடனே 2 மரங்களும் கீழே சாய்ந்தன. அதிலிருந்து 2 தேவர்கள் வெளியே வந்தனர். இதை நாங்கள் கண்களால் கண்டோம் அப்படின்னு அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம், விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் சொல்றது. அவங்க கிட்ட நந்த கோபர் கோபிகாஸ் கிட்ட எல்லாம், ஐயா என்ன நடந்தது தெரியுமா, இந்த குறுக்கா இந்த உரலை இந்த கண்ணன் இந்த 2 மரங்களுக்கு இடையில எடுத்துக்கிட்டு வந்தான். அப்போ அந்த அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வரும் பொழுது இந்த 2 மரங்களும் சாஞ்சு போச்சு. அதுல இருந்து 2 தேவர்கள் வந்தாங்க, வெளியே வந்தாங்க, நாங்க எங்க கண்களால பார்த்தோம் அப்படின்னு அங்க விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க சொல்றாங்க. நதே ததுக்தம் ஜக்ருஹு ந கடேதேதி தஸ்ய தத் பாலஸ்யோத்பாட்டனம் தர்வோ கேச்சித் சந்திக்த சேதசஹ. அப்போ இந்த சிறுவன் மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்தான் என்பது நடக்காத காரியம். இந்த சின்ன குழந்தை போய் இந்த மரத்தை வேரோட பிடுங்கி சாய்ச்சிட்டான் அப்படிங்கிறது ஒண்ணும் நடக்க முடியாத காரியம். ஆனா பொருந்தாதது என்று ஐயம் எல்லாத்துக்கும் ஒரே டவுட் வந்துச்சு. இந்த சின்ன குழந்தை போய் இழுத்துட்டு வந்தா இந்த மரமெல்லாம் கீழே விழ போறது அப்படின்னு ஒரே ஒரு ஆச்சரியம். அதே சமயத்துல இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சிறுவர்கள் சொன்னதை இவங்களை ஏத்துக்கல. அப்போ ஆனால் முன் நடந்த கண்ணனது செயல்களை நினைத்த சிலர் ஒரு கால் நடந்திருக்கலாம் எனவும் நம்பினர். இதுக்கு முன்னாடி கண்ணனோட சேஷ்டித்தங்கள் எல்லாம் பார்த்தாங்கல்ல, பூத்தனைய கொன்னது, அப்புறம் இந்த விருத்தா சூரனை கொன்னது, இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, திருநாவர்த்தனை கொன்னது, இதெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி அற்புத செயல்களை செய்யக்கூடியவன் தான் இந்த கண்ணன் அப்படின்னு, நடந்திருந்தால் நடந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் சிந்தனை பண்ணாங்க. உளு கலம் விகர்ஷந்தம் தாம்னா பக்ததம் ஸ்வமாத்மஜம் விலோக்கிய நந்த பிரஹசத்வ வதனோ விமுமோச்சக.
கைத்தால கட்டப்பட்ட உரல் இழுத்துக்கிட்டு வருகிற தன் புதல்வனை கண்ட நந்தர், அப்பா பாக்குறார், நந்தகோபர் பாக்குறார், கைத்தால இருப்புல உரல்ல கட்டி வச்சிருக்க அந்த குழந்தை இழுத்துட்டு வரத அப்பா பாக்குறார். மரம் சாஞ்சு கிடக்கிற சாய்கிற வேகத்தில் உரளையும் கிருஷ்ணனையும் பிணைத்த கயிறு அருகாததையும் கண்டு இது கூறும் எவராலும் அவிழ்க்க பெறாதிருப்பதையும் உணர்ந்து சிரித்து கொண்டு புதல்வனை கட்டிலிருந்து விடுவித்தார். இப்படி கண்ணன் குழந்தை அந்த உரலை இழுத்துக்கிட்டு வரான். குழந்தை இழுத்துட்டு வர்றதையும் பாக்குறார், அந்த மரம் சாஞ்சு கிடக்கிறதையும் பாக்குறார். அந்த மரத்தை இழுத்த வேகத்துல கயிறு பிஞ்சிருக்கணும் இல்லையா? இவ்வளவு பெரிய மரங்கள் விழறது அப்படின்னா குழந்தை இடுப்புல இருக்கிற கயிறுக்கும் ஒன்னாவல, குழந்தைக்கும் ஒன்னாவல, அந்த கயிறும் அந்த போல எதுவுமே ஆகல. அத பார்த்துட்டு இவரு கிருஷ்ணனையும் அந்த கயிறு கட்டியிருக்க கயிறையும் பாக்குறார், அருகாத பாக்குறார். இது யாரும் இன்னும் அவுத்து விடலையே அப்படின்னு யோசிக்கிறார். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இவர் குழந்தைய போய் விடுவிக்கிறார். அந்த கட்டுல உழுக்களத்துல கட்டி வச்சிருக்காங்க, உழுக்கலன்னா உரல்ல கட்டி வச்சிருக்கிற கண்ணனை அவுத்து விடுறார். அப்போ गोपीभिस्तोभितोऽनृत्यत् भगवान् बालवत् क्वचित् उद्घायति क्वचिन्मुक्तः तत्वशो धारुयन्द्रवत्. கோபிகைகளால் புகழ்ந்து தூண்ட பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களின் வசப்பாட்டு பொம்மலாட்டத்துக்கு பொம்மை போல் பாமர சிறுவன் போல் ஆடினார் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. கோபிகைகள் எல்லாம் கண்ணனை புகழ்ந்து பாடுறாங்களாம். இவ்வளவு பெரிய அற்புதமான மாயைனா அற்புத செயல்கள், மாயா சேஷ்டித்தங்கள்லாம் கண்ணன் புரிஞ்சிருக்கா இல்லையா? அதனால அந்த புகழ்ந்து அவங்க அவங்க அவங்களை இன்டியூஸ் பண்ணி விடுறாங்க, தூண்டி விடுறதுனால அந்த பாட்டு, அந்த கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி இவங்க பாடுற பாட்டு தூண்டுற மாதிரி இருக்கு. தூண்ட பெற்ற பகவான் அந்த பாட்டுனால கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறார். அவர்களின் வசப்பட்டு எப்படி பொம்மலாட்டத்துல ஒரு பொம்மைய ஒருத்தவங்க ஆட்டி வைக்கிறாங்களோ அது போல இவங்க பாடுற ஸ்தோத்திரம் ஸ்துதிக்கெல்லாம் மயங்கி கண்ணன் ஒரு பொம்மை போல ஆடுறானா, சாதாரண ஒரு குழந்தை மாதிரி ஆடுறான், பாடுறான், சிரிக்கிற எல்லாம் பண்றான் கண்ணன். சில சமயம் அதாவது விவர்த்தி கொச்சிதா ஞப்த பீடகோன்மான பாதுகம் பாகுக்ஷேபம் ச குருதே ஸ்வானாம் ச பிரீதமாவகன். கொஞ்ச சமயத்துல கோபிகைகள் கட்டளைக்கு அடங்கி பீடம், அதாவது பலக, படி, பாதரக்ஷன காலனி இல்லையா, முதலியவற்றை எடுத்து வருகிறார். தன்னை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக சில சமயம் பயில்வான்கள் போல் கைகளால் துடைத்து தொடைகளை தட்டி கொள்கிறார். கண்ணன் என்ன பண்றா, இவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறான். பொம்மல் ஆட்டத்துல எப்படி ஒரு பொம்மைய ஆட்டி வைக்கிறவங்க ஆடுற மாதிரி ஆட்டி வைக்கிற மாதிரி பொம்மை ஆடுது இல்லையா, அது போல கண்ணன் இந்த கோபிகைகள் என்ன சொன்னாலும் கேட்கிறான். சில சமயத்துல அந்த பலகை போட்ட பீட்டத்தை படிகள், பாதரக்ஷ காலணிகள் முதலியவற்றை எடுத்து வருகிறது. இதெல்லாம் எடுத்துட்டு வராராம். தன்னை சார்ந்து நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சில சமயம் என்ன பண்றார், கண்ணன் தன்னுடைய தொடையில இப்படி தட்டி தட்டிட்டு விளையாடுறாராம். தட்டி தட்டி பயில்வான்கள் எல்லாம் தொடையை தட்டி தட்டிட்டு சண்டை பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணிக்கிறாராம். தர்ஷயன் தத்விதாம் லோக ஆத்மனோ பிரத்யவஷ்யதாம் விரஜஸ்யோவாக வைஹர்ஷம் பகவான் பால சேஷ்டிதைஹி. அப்போ பகவானா இருந்தா கூட தன் பால லீலைகளால் கோகுலவாசிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்தார். பகவான் பரவாசுதேவனா இருந்தா கூட தன்னோட குழந்தை பருவத்தினால அந்த சேஷ்டித்தங்களால குழந்தைகளுக்கே உண்டான அந்த சேஷ்டித்தங்கள் விளையாட்டுகள்லாம் இருக்கும்ல, அது மூலியமா அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கோபிகர்கள் கோபர்கள் கோபிகைகளுக்கு எல்லாத்துக்கும் தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருந்தார். இந்த உலகத்துல பகவானுடைய உண்மையான நிலையை அறிந்த சான்றோர்களுக்கு தான் தன் அடியார்களின் பக்திக்கு ஆட்பட்டவன் என்பதை உணர்த்தினார். பகவான் என்ன பண்ணார், இந்த உலகத்துல பகவானோட உண்மை நிலை, அதாவது சொரூபத்தை தெரிஞ்சவங்களுக்கு பகவான் பரபிரம்மங்கிற சொரூபத்தை தெரிஞ்ச பெரிய பெரிய ஞானிகள், மகான்கள், ரிஷி முனிவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தன் அடியார்களின் பக்திக்கு ஆட்பட்டவன், பக்தவக்ஷலன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பகவான் இப்படி எல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்றார். ஒரு நாள் அதாவது கிருணீஹி போபலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதஹ பலார்த்தி தான்யமாதாய யயௌ சர்வ பலப்ரதஹ. ஒரு நாள் பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு கூவிக்கிட்டு
ஒரு குரல் கேட்டுச்சு கண்ணனுக்கு. பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அவர் விரும்பியதை வழங்குபவராயினும் பகவான் எல்லாருக்கும் ஆசைப்பட்டதை கொடுக்கக்கூடியவரா இருந்தா கூட பரபிரம்மம் இல்லையா? யாரு என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்கக்கூடியவரா இருந்தாலும் பழத்தை நாடி இவருக்கு சின்ன குழந்தை சேஷ்டித்தங்கள் இப்ப அனுபவிக்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. அவதாரமே கண்ணனுக்கு அனுபவிக்கணும், அதோட சாதுக்களை ரட்சிக்கணும், இந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்டணும், இதுக்கெல்லாமும் தானே கண்ணன் ஆசைப்பட்டு இங்க வந்திருக்காரு. அந்த பழத்தை பழவிக்கிற சத்தத்தை கேட்டு ஓடுறார். வேகமாக பழம் வாங்க தானியத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறார் கண்ணன். ஒரு ஒரு வாசல்ல ஒரு குரல் கேக்குது. பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு குரல் கேட்கிறது. எல்லா வரங்களையும் வாரி வழங்கக்கூடிய வரதனா பகவான் இருந்தா கூட அந்த பழத்தை வாங்கணுங்கிற ஆசையில பழத்தை வாங்கறதுக்காக வீட்டுல இருந்து தானிய மணிகள்லாம் கையில எடுத்துட்டு ஓடுறார். அப்போ பலவிக்ரயிணி தஸ்ய च्युतधान्यं करवद्वयं बालैरपूरयत् रत्नैः பலபாண்டமபூரி ச. அப்போ அந்த கை இடையில இப்போ தண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா தண்ணி சிந்துது இல்லையா? அந்த நம்ம கைகளுக்கு விரல்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில கேப்ல தண்ணி எல்லாம் சிந்துது இல்ல? அது போல சின்ன கண்ணன் தானே, குட்டி கண்ணன் அந்த கையில அந்த தானியங்கள்லாம் அள்ளிட்டு வரும் பொழுது தானியங்கள்லாம் சிந்துருது, கையில இருந்து நழுவி சிந்துருது. கைகள் காலியாக இருப்பது கண்ட பலகாரி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில வாசலுக்கு வந்து அந்த தானியத்தை கொடுக்கங்காட்டியும் கையில இருக்கிறதெல்லாம் காலியா போச்சு, எல்லாம் வழியிலே சிந்தி போச்சு. இரு கைகளையும் பழங்களால் நிரப்பினாள். அந்த பலகாரி என்ன பண்ணா, அந்த பழ வைக்கிற பொண்ணு கைகள் எல்லாம் காலியா வரிசையா எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்து வந்த தானியங்கள் எல்லாம் சிந்தி போச்சு. கண்ணனோட கை காலியா இருக்கு. கைய காலியா இருந்து பார்த்து கூட அந்த பலகாரி கை நிறைய குழந்தைக்கு பழத்தை கொடுத்தா கண்ணனுக்கு. பகவானும் பழக்கூடையே ரத்தினங்களால் நிரப்பினார். பகவான் என்ன பண்ணார், அந்த பலகாரியோடைய அந்த செயலை பார்த்துட்டு கண்ணனுக்கு ஆச்சரியம். இவ்வளவு நல்லவளா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளோட பழக்கூடைய மொத்த ரத்தினங்களாலும் பொன்னாலும் நிறைச்சு வச்சுட்டாரு பகவான். அப்ப சரித்தீர கதம் கிருஷ்ணம் பக்னார்ஜுனம் அதாக்வயத் ராமம் ச ரோஹிணி தேவி கிரீடந்தம் பாலகை புருஷம். இரட்டை மருதுகளை சாய்த்த ஸ்ரீ கிருஷ்ணனும் மற்றும் பலராமனும் யமுனை கரையில் சிறுவர்களுடன் ஓயாமல் விளையாடி கொண்டிருக்க ரோஹிணி அவர்களை அழைத்தாள். அப்போ ரெண்டு குழந்தைங்களும் இவ்வளவு சாமர்த்தியமிக்க அந்த குழந்தை ரெண்டு மருத மரங்களை சாச்ச ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் யமுனையில விளையாடிட்டு இருந்தாங்களாம். சிறுவர்களோட எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்காங்களாம். அப்ப ரோஹிணி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. விளையாட்டின் ஈடுபட்டால் அந்த இரு புதல்வர்களும் கூப்பிட்டும் வராததா புதல்வர்களிடம் மிக்க அன்பு கொண்ட யசோதை ரோஹிணியை அனுப்பினாள். நோபேயாதம் யதாஹூதௌ கிரீடா சங்கேன புத்திரகௌ யசோதாம் பிரேஷயாமாச ரோஹிணி புத்திர வத்சலாம். அதாவது விளையாட்டுல ரொம்ப மும்முரமா இருக்கிற அந்த ரெண்டு குழந்தை கூப்பிட்டும் வரவே இல்லை. அம்மா கூப்பிடுறா ரோஹிணி இங்க இருந்து குழந்தைங்களை கண்ணா கிருஷ்ணா பல்ராமான்னு கூப்பிடும் பொழுது குழந்தைங்க விளையாட்டு மும்மரத்துல வரல. நம்ம வீட்டுல கூட குழந்தைங்க அப்படித்தானே பண்ணும், கூப்பிட விளையாட்டுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு வராது இல்லையா? அதனால குழந்தைங்களை கூப்பிட்டும் வராதனால யசோதை என்ன பண்றா, ரோஹிணியை அனுப்பிச்சு வைக்கிறா, போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க யசோதை. அப்ப கிரீடந்தம் சாசுதம் பாலைஹி அதிவேலம் சஹாகிரஜம் யசோதா ஜோஹவித் கிருஷ்ணம் புத்திர ஸ்நேகஸ்னு தஸ்தனி. யசோத பிள்ளையை பார்த்த உடனே மார்பில் பால் பெருகு, அன்பு மிகுதியால் உடம்பு சிலுக்கிறது அவளுக்கு, மார்பில இருந்து பால் பெருகுது. அண்ணனுடன் அளவு கடந்து விளையாடுகிற ஸ்ரீ கிருஷ்ணனை கூப்பிட்டாள். யசோதை அன்போட கண்ணனை மார்பில அணைச்சுக்கிட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. கண்ணன் அதாவது அண்ணனோட பலராமனோட விளையாண்டுட்டு இருந்த ஸ்ரீ கிருஷ்ணனை கூப்பிடுகிறார். அப்போ அவளுக்கு அன்பு மிகுதியால அவளுக்கு மார்பகங்கள்ல பால் கசியறது. அப்போ கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாட்ச தாத ஏஹி ஸ்தனம் பிவ அலம் விஹாரை க்ஷாந்தஹ கிரீடாஸ்ராந்தோசி புத்திரக. கிருஷ்ண செந்தாமரை கண்ணா குழந்தாய் ஓடிவா, பால் குடி, விளையாடினது போதும், பசியால் வாடியும் விளையாட்டால் களைத்தும் உள்ளாய், வா கண்ணா இங்க ஓடிவா. செந்தாமரை கண்ணா, அரவிந்தாட்ச அப்படின்னா அக்ஷம்னா கண்கள், அரவிந்தாட்சனா தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனே குழந்தை இங்க ஓடிவா, பால் குடி, ரொம்ப டயர்ட் ஆயிடுப்ப விளையாண்டு நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, பசியால வாடி போயிருக்கிறப்ப, வா வந்து பால் குடின்னு அம்மா கூப்பிடுறா யசோதை. அப்போ ஹே ராமா கச்ச தாத்தாசு
हे रामा गच्छत् ताताशु सानुज कुलनन्दन भ्रातरेव कृताहारः तत् भवान् भोक्तुमर्हति. அப்ப பலராமன், ஏ பலராமா, குழந்தாய் வா, குழந்தை மகிழ்விப்பவனே, தம்பியுடன் வேகமாக ஓடி வா, காலையிலே சாப்பிட்டது நேரம் கடந்து விட்டது, அதனால் நீ சாப்பிட வேண்டும், ஓடி வா அப்படின்னு பலராமனை கூப்பிடுறா யசோதை தாய். சொல்றா, பலராமா குழந்தாய் இங்க ஓடி வா, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த, குலத்தையே சந்தோஷப்படுத்த வந்தவனே, தம்பியோட வேகமா இங்க ஓடி வா. காலையில 2 பேரும் சாப்பிட்டு போனீங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, காலையில சாப்பிட்டது எல்லாம் ஜீரணமாயிருக்கும் இல்லையா, இப்ப பசிக்கும் இல்லையா, நீ சாப்பிடணும் இல்லையா, ஓடி வாங்க 2 பேரும் அப்படின்னு தம்பி கூட்டிட்டீங்க வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறாங்க. பிரதீக்ஷதே துவாம் தாஷார்ஹ மோக்ஷமானோ விரஜாதிப ஏக்யாவயோ பிரியம் தேஹி ஸ்வக்ருஹான் யாத பாலகாஹ. அப்போ தாசர்களோட குலத்தில் உதித்தவனே, நந்தகோபர் சாப்பிட உன்னை எதிர்பார்க்கிறார், ஓடி வா, எங்களிடம் அன்பு காட்டு, சிறுவர்களே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் அப்படின்னு, மத்த குழந்தைங்களா நீங்களா அவங்க வீட்டுக்கு போங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாசகுலத்துல உதித்தவனே, நந்தகோபர் சாப்பிட உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கார், அப்பா உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்கார் உனக்காக, சாப்பிடாம அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கார், நீங்களாம் ஓடி வாங்க அப்படின்னு, எங்க எங்க கிட்ட ஓடிவா அப்படின்னு அன்போட கூப்பிடுறா. மத்த குழந்தைங்களை பார்த்து நீங்களாம் உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு யசோதை சொல்றாங்க. அப்ப தூளிது சரிதாங்கஸ்துவம் புத்திர மஜ்ஜனமாவஹ ஜன்மக்ஷ மத்திய பவதோ விப்ரேபியோ தேஹி கதா சுச்சி. குழந்தாய், உன் உடல் முழுக்க தூசி, குழந்தை விளையாடிட்டு வந்து நம்ம என்ன செய்வோம், போய் குளிச்சுட்டு வா, கை கால் அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல யசோதை சொல்றாங்க, உடல் முழுக்க தூசியா இருக்கு குழந்தைங்களே, 2 பேரும் இன்று பிறந்த நாள் வேறு, நீராடி விட்டு அந்தணர்களுக்கு உன் கைகளால் பசுக்கள் தானம் செய்யணும், இன்னைக்கு வேற பிறந்த நாளு, நீ போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்துட்டு நீ உன்னோட கையால அந்தணர்களுக்கெல்லாம் பசு தானம் பண்ணணும், உடம்பெல்லாம் உனக்கு ஒரே தூசியா இருக்கு, அதனால நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பஷ்ய பஷ்ய வயஸ்யா வயஸ்யாம்ஸ்தே மாத்ரும் பிருஷ்டான் ஸ்வலங்கிருதான் त्वं च स्नात कृताहारो விஹரஸ்வ ஸ்வலங்கிருதः. பாரு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, உன் நண்பர்கள் எல்லோரும் தன் தாய்களால் நீராட்ட பெற்று ஆடை அணிகலன்கள் அணிந்துள்ளார்கள், நீயும் நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து சாப்பிட்டுட்டு விளையாடு அப்படின்னு அம்மா சொல்றா. இங்க பாரு, இங்க பாரு, பஷ்ய பஷ்ய அப்படின்னு சொல்லி உன்னோட நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் அவங்க அம்மாவால குளிக்க வச்சு, அவங்க எல்லாம் எல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் அணிய வச்சு வந்து இருக்காங்கல்ல, நீயும் குளிச்சுட்டு உன்னுடைய ஆடையெல்லாம் போட்டுட்டு நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு போய் விளையாடு அப்படின்னு யசோதை கூப்பிடுறாங்க. இத்தம் யசோதா இத்தம் யசோதா தமசேஷ சேகரம் மத்வா சுதம் ஸ்நேக நிபத்ததி நிருப ஹஸ்தே கிரஹீத்வா சக ராமமச்சுதம் நீத்வா ஸ்வபாட்டம் கிருதவத்யதோதயம். அரசே, பரீட்சித் சுகபிரமம் பரீட்சித் சொல்றார், அன்பால் கட்டுண்ட அந்த யசோதை எல்லா உலகினருக்கும் தலைவனான ஸ்ரீகிருஷ்ணனை தன் பிள்ளை என்று எண்ணினாள். இப்படி பரீட்சித்திட சொல்றார், இந்த அன்புக்கு அடிமைப்பட்டவளான யசோதை எல்லா உலகத்துக்கும் தலைவனான இந்த பரபிரம்மத்தை, பரவாசுதேவனான கண்ணனை, ஸ்ரீகிருஷ்ணனை தன் சொந்த பிள்ளையாவே நினைச்சா. பலராமனுடன் அவனையும் கைகளில் பிடித்து கொண்டு வீடு வந்து புத்திரர்களின் சேமத்திற்குரிய செயல்களை ஆசையோடு செய்தாள். பலராமனையும் கண்ணனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரா தாய் யசோதை, கையை பிடிச்சு கூட்டிட்டு கண்ணனை இடுப்புல வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி பலராமனையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த யசோதை குழந்தைங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆசையோடு செய்யறாங்க. அப்ப கோபவிருத்தா மகோத்பாதான் அனுபூய பிருஹத்வனே நந்தாதய சமாகம்ய விரஜகாரியம் மந்திரயன். கோகுலத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் முதியவர்களான நந்தன் முதலானோர் கோகுலம் அமைந்துள்ள பெரும் காட்டில் பெருத்த துன்பங்களை அனுபவித்து விட்டு பின் ஒன்று கூடி ஆயர்பாடியின் நன்மைக்காக செயல்முறை பற்றி ஆராய்ந்தனர். அவங்க எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போடுறாங்க, பேசுறாங்க, எல்லாரும் ஊருக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. யாரு? கோகுலத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க, நந்தகோபனை முன்னிட்டு எல்லாரும், எல்லா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் ஒன்னா பேசி ஒரு சபா கூட்டி அதுல எல்லாம் பேசிக்கிறாங்க. ஊர்ல எவ்வளவு கஷ்டம் நடக்குது, காட்டுல பெருத்த துன்பங்கள், பெரிய பெரிய துன்பங்கள்லாம் வருது, அதனால இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஊருடைய நல்லதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க. அப்போ தத்ரோபனந்த நாமாக
भूपो ज्ञान वयोधिकः தேச காலாத்த தத்துவஜ்ஞः பிரியகிருத் ராம கிருஷ்ணயோः. அதாவது அறிவிலும் வயதிலும் மூத்த உபநந்தர், நந்தனின் மூத்த அண்ணன். நந்தன் இருக்கார் இல்லையா, யசோதையோட கணவர் நந்தன், கிருஷ்ணனோட அப்பா. அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், வயசுலயும் அறிவிலையும் ரொம்ப மூத்தவர் அவரு. அவர் பேர் உபநந்தர், மூத்த உபநந்தர் என்பவர். இடத்திற்கும் காலத்திற்கும் பொருளிற்கும் ஏற்ப முறையறிந்தவர். அவருக்கு எல்லா சமயங்களிலும் எல்லா காலங்களிலும், அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், என்ன மாதிரி செயல்படணுங்கிற அந்த கிரமம் எல்லாம் தெரிஞ்சவர். பலராமனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பிரியத்தை செய்பவர். அவர் அங்கு பேசலானார். குழந்தை கண்ணனுக்கும் பலராமனுக்கும் எது நல்லதோ அததான் ஹிதத்தை செய்யக்கூடியவர். ஹிதம்னா நல்லது, பிரியம்னா அவங்களுக்கு பிடிச்சது செய்யறது. ஹிதம் பண்றக்கூடியவர் அவரு. அங்க வந்து பேசுறார். என்ன சொல்றார்? உத்தாத்தவ்யமிதோஸ்மாபிஹி கோகுலஸ்ய ஹிதைஷிபிஹி ஆயாந்த்யத்ர மகோத்பாதா பாலானாம் நாசஹேதவஹ. இப்ப சொல்றார், இந்த குழந்தைங்க சிறுவர்களின் அழிவிற்கு காரணமாக கூடிய தீமைகள் இங்கு நேர்கின்றன. ஆகவே கோகுலத்தின் நன்மையை நாடுகின்ற நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டாம் அப்படின்னு சொல்றார். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடங்கள் நேர்ந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. குழந்தைங்களை அழிவிற்கு காரணமான தீய செயல்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம கோகுலத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. கோகுலத்தின் நன்மையை நாடுகின்ற நாம் கோகுலத்துக்கு நல்லது நடக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம இங்க இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். நந்தரோட அவங்க அண்ணன். முக்த கதஞ்சித் ராட்சஸ்யா பாலக்ஞா பாலகோ ஹ்யசௌ ஹரேரனுகிரஹானூனம் அஸ்சோபரிணாபதத். சிறுவர்களை கொன்று வந்த அரக்கியிடம் இருந்து சிறுவன் எப்படியோ தப்பிச்சான். குழந்தைய கொல்ற அரக்கியான பூத்தனை கிட்ட இருந்து இந்த குழந்தை எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். நல்ல வேலை, ஸ்ரீஹரியினோர்ல அருளால் வண்டி இவன் மீது விழல. பகவான் ஸ்ரீஹரியோடைய அருள்னால, கட்டாட்சத்தினால அந்த வண்டியும் இவன் மேல உள்ள அந்த பூத்தனைங்கிற அந்த ராட்சசி கிட்ட இருந்தும் குழந்தைக்கு தப்பிச்சுட்டான். வண்டியும் மேல உழுல. அப்புறம் சக்கரவாதேன நீதோயம் தைத்யேன விபதம் வியத் ஷிலாயாம் பதிதஸ்தத்ர பரித்ராத சுரேஸ்வரைஹி. அப்போ சுழல் காத்து அடிச்சுச்சு இல்லையா, திருநாவர்த்தன்கிறவன் வந்து காற்று போலதானே வந்தான், சுழற் காற்றாக வந்தான் அசுரன். இவனை விண்ணில் கொண்டு சென்றும் பெரும் விபத்தில் அன்றோ தள்ளினான். குழந்தை அப்படியே காத்துல சுத்தி மேல கூட்டிட்டு போயிட்டான் இல்லையா. அப்ப குழந்தை கண்ணன் என்ன பண்ணார்? அவனை கழுத்தை இறுக்கி கட்டி அவனை அப்படியே அந்த காத்தோட கீழே கொண்டு வந்து விட்டு அவனை சுக்குநூறா உடைஞ்சு அவன் செத்து போயிட்டான். அப்படி பாறையில் விழுந்தவன் பகவானால் காப்பாற்றப்பட்டான். அப்படி அந்த திருநாவர்த்தன் அந்த காத்து சுழல் காற்றா வந்தவன் மேல குழந்தைய தூக்கிட்டு போயும் அந்த விபத்துல குழந்தைய உள்ளாக்கினான். அப்படி இருந்து மேல இருந்து கீழே விழுறப்ப அவன் அந்த பாறையில விழுந்தான். குழந்தைய தானே சேர்த்து விழுந்தது. அந்த ஹரியோட கருணையால, கட்டாட்சத்தினால குழந்தை காப்பாற்றப்பட்டான். அந்த அசுரன் இறந்தான் அப்படின்னு சொல்றார். என்ன மிரியேத திருமயோரந்தரம் பிராப்ய பாலகः அசாவந்தியதமோ வாபி ததப்யச்சுத ரக்ஷணம். மருத மரங்கள் ரெண்டும் விழும்போது இடையே இருந்த இவனோ வேறு குழந்தைகளோ எவரும் சாகவில்லை. 2 மரம் வேற விழுந்துச்சு. அப்படி விழும் பொழுது நல்ல வேலை குழந்தை அந்த இடத்துல இல்ல. நடுவுல இந்த குழந்தையும் இல்ல, மத்த குழந்தைங்களும் இல்ல. இதுவும் பகவானோட திரு அருள் தான். பகவானோட அருள்னாலதான் அந்த மரங்களுக்கு நடுவுல இருந்தப்ப கூட இவனுக்கும் ஒண்ணாகல, மத்த குழந்தைங்களுக்கும் ஒண்ணாகல. இந்த மாதிரி எல்லாம் அபசகுணங்கள் இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு. யாவதௌத்பாதிகோரிஷ்டோ விரஜம் நாபி பவேதிதः தாவத் பாலானுபாதாய யாஸ்யாமோன்யத்ர சானுகாஹ. இந்த மாதிரி தீய சகுனங்கள், தீய அறிகுறிகள்லாம் நேரும் கேடு கோகுலத்தை எதிர்கொள்வதற்கு முன்பே சிறுவர்களை மலைத்து கொன்று சுற்றத்தாருடன் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொல்றாங்க. இந்த மாதிரி நமக்கு கெட்ட கெட்ட துர்நிமித்தங்கள்லாம் தென்படுது, கெட்ட கெட்ட அறிகுறிகள்லாம் தென்படுது கோகுலத்துல. அதனால கோகுலத்துல இந்த மாதிரி இன்னும் நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு குழந்தைங்க சொந்த பந்தத்தோட வேற இடத்துக்கு நம்ம போயிடலாம், குடிபெயர்ந்துடலாம் அப்படின்னு பேசுறாங்க. வனம் பிருந்தாவனம் நாம பசவ்யாம் நவகானனம் கோப கோபி கவாம் சேவ்யம் புண்யாத்ரி புண்யாத்ரித்ருண வீருதம்.
அருகே உள்ள பிருந்தாவனம் என்ற காடு பசுக்களுக்கு இதமானது. பக்கத்துல இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த காடு இருக்குல்ல, அது பசுக்கள் மேய்க்கிறதுக்கு உண்டான இடமா இருக்கு. ரொம்ப இதமானதா இருக்கு. ரொம்ப புதுசு, புதியது, புண்ணியமான மலைகளையும் புல் பூண்டுகளையும் கொண்டது. கோபர் கோபியர் மற்றும் பசுக்கள் வசிப்பதற்கு ஏற்றமான இடமா இருக்கு. நம்ம எல்லாம் அங்க போயிரலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. பக்கத்திலேயே பிருந்தாவனம் ஒரு காடு இருக்கு. அது பசுக்களுக்கு நல்ல புல்லு இதெல்லாம் தேவையான தீனிலாம் அங்க இருக்கு. அப்புறம் நம்ம புண்ணியமான நல்ல மலைகள் இருக்கு. புல் பூண்டுகள்லாம் நல்லா முளைஞ்சிருக்கு. புதுசா வேற இருக்கு. கோபர் கோபிகள் எல்லாம் பசுக்களோட அங்க வசிக்கிறதுக்கு உகந்த இடமா இருக்கு. அதனால நம்ம அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ तत्तत्रात्यैव यास्यामः शकटान्युङ्क्तमाचिरम् கோதனான்யக்ரதோ யாந்து பவதாம் யதி ரோச்சதே. உங்களுக்கு சம்மதம்னா இன்னைக்கே அங்க போலாம். தாமதம் இல்லாம வண்டிகளை எல்லாம் பூட்டுங்க. முதல்ல பசுக்களை முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னா நம்ம இன்னைக்கே புறப்படலாம். ஏன் காலதாமதம் பண்ணணும்? சுபசீக்கிரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம காலதாமதம் பண்ண வேணாம். எல்லா வண்டி மாட்டை கட்டுங்க. முதல்ல பசுக்களை அனுப்புங்க. பசுக்கள் போகட்டும். நம்ம இன்னைக்கே போலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. தஸ்ருத்வை கதியோ கோபா சாது சாத்விதி வாதினஹ பிரஜான் ஸ்வான் ஸ்வான் சமாயுஜ்ய யயூரூட பரிச்சதாக. அப்போ எல்லாரும் இதை கேட்டுட்டு கோபர்கள் எல்லாம் ஒரே மனசா இது நல்லது நல்லது நல்லதாதான் இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவங்கவுங்க பசு மந்தைய ஒரு இடத்துல சேர்த்து கொண்டு வீட்டு பொருட்களையும் வண்டிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டாங்க. அங்க இருந்து எல்லாரும் ஆமா ஆமா இது கூட நல்ல யோஜனையாதான் இருக்கு, நல்ல ஐடியாவாதான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு அவங்கவுங்க பசுக்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாம் அவங்க மாடு அவங்களுக்கு யாதவர்களுக்கு தொழிலே இந்த மாடு வச்சு பொழைக்கிறது தானே. அந்த மாடு மந்தைகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வீட்டு பொருள்கள் எல்லாம் வண்டியில ஏத்தி கட்டிக்கிட்டு எல்லாம் அங்க இருந்து கிளம்புனாங்க. அப்போ விருத்தான் பாலான் ஸ்திரியோ ராஜன் சர்வோபகரணாணி ச அனஸ்வாரோப்ய கோபாலா யத்தா ஆத ஷராசனாஹ கோதனானி புரஸ்கிருத்ய शृङ्गान्यापूर्य सर्वतः சூரியகோஷேன மகதா யயூசஹ புரோஹிதாக. அப்ப என்ன பண்ணாங்க எல்லா அரசே? அப்ப பரீட்சித்து திரும்பி சுகபிரமம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இடையில கூப்பிட்டுக்கிறார் இந்த மாதிரி பரீட்சித்த. அரசே, முதியோர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் மற்றும் வீட்டு பொருட்களையும் வண்டிகளில் ஏற்றி கவனத்துடன் வில்லேந்தி கோபாலர்கள் பசுக்களை முன் செல்ல விடுத்து நாள் புறங்களையும் கொம்புகளை ஊதிக்கொண்டும் பெருத்த தூரி ஒளியுடனும் புரோகிதர்களோடு விழிப்புடன் சென்றார்கள். அதாவது விருத்தர்கள் அப்படின்னா பெரியவங்க, குழந்தைங்க, ஸ்திரீகள், பெண்கள் எல்லாத்தையும் மற்ற வீட்டு பொருள்கள் வீட்டுல யூஸ் பண்ண உபகரணங்கள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திக்கிட்டு ரொம்ப கவனத்தோட. ஏன் கவனத்தோடன்னு சொல்றாங்க? திருடர்கள் அவங்க இவங்க எல்லாம் யாரையும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. இல்ல இந்த இந்த அரசர்கள் அசுரர்கள் எல்லாம் திரும்பி எங்கேயாவது இவங்களை ஏதாவது கஷ்டம் கொடுத்துட போறாங்களோ அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா நாலா பக்கமும் வில்லேந்திட்டு கோபாலர்கள் எல்லாம் பசுக்களை முன்னாடி அனுப்பிச்சுட்டு நாலா பக்கங்களுக்கு வாத்தியங்கள் கொம்புகள் எல்லாம் ஊதிக்கிட்டு பெருத்த தூரி முழக்கத்தோட புரோகிதர்கள் எல்லாம் மங்கள வச்சனங்கள் சொல்ல ரொம்ப ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா விழிப்புணர்வோட சொல்றாங்க. கோபியோரூட ரதா நூத்ன குச்சசங்கு மகாந்தய கிருஷ்ணலீலா ஜபு பிரீதா நிஷ்கண்டிய சுவாசசா. அப்போ தேர்ல ஏறி அமர்ந்த கோபிகைகள்லாம் மார்பகங்களில் குங்குமம் மிளிர கழுத்தில் நகைகள் பூண்டு அழகிய ஆடைகள் உடுத்தி ஸ்ரீகிருஷ்ணனின் நிலைகளை பாடிக்கொண்டே சென்றனர். அப்போ தேர்ல ஏறி அமர்ந்துகிட்டாங்கல்ல, தேர்கள்னா வண்டிகள், இதெல்லாம் ஏறி அமர்ந்துகிட்ட கோபிகைகள் எல்லாம் நல்ல தன்னே சிருங்காரம் பண்ணிக்கிட்டாங்க. அழகா தன்னைய அழகுபடுத்திக்கிட்டு கழுத்துல நல்லா அட்டிகைகள் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு கண்ணனோட சேஷ்டித்தங்கள் எல்லாம் பாட்டா பாடிக்கிட்டு வண்டியில எல்லாரும் போறாங்க. तथा यशोधा रोहिण्या वेगं शकटमास्तिते रेचतु कृष्ण रामाभ्याम तत्कथा श्रवणोत्सुके. யசோதையும் ரோஹிணியும் ஸ்ரீகிருஷ்ணனோடையும் பலராமனோட ஒரே வண்டியில அமர்ந்துட்டு அவர்களது மாலை சொற்களை கேட்பதில் ஆவலுடன் சென்றார்கள்.
இப்படி யசோதையும் ரோஹிணியும் ஒரே வண்டியில தங்களோட குழந்தைகளான கிருஷ்ண பலராமர்களை ஏத்திக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டே சின்ன குழந்தைங்க இல்லையா, மழலை சொற்களால பேசிக்கிட்டே வரதா, அதை கேட்டுக்கிட்டே கேட்பதுல இருக்கிற ஆசையோடயே அவங்க அங்க இருந்து கிளம்புனாங்க. மத்த கோபி ஸ்திரீகள்லாம் கண்ணனோட சேஷ்டித்தங்களை பாடிக்கிட்டே போறாங்க. பிருந்தாவனம் சப்ரவிஷ்ய சர்வகால சுகாவகம் தத்ர சக்ரு விரஜாவாசம் விரஜாவாசம் சகடைர்தசந்திரவத் எல்லா காலங்களையும் இன்பம் அளிக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்குள்ள நுழையிறாங்க. வருஷம் 365 நாளும் அங்க சந்தோஷம், அதாவது சந்தோஷம் மீன்ஸ் என்ன, அங்க வாத்தாவரணம், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதா இருக்கும். அந்தந்த அந்தந்த ருத்துவுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்க மலைகள், மழை பொழியறதோ இல்ல வஸ்துக்கள் கிடைக்கிறதோ எல்லாம் நிம்மதியா இருக்கும். வாழ்றதுக்கு தகுந்த இடமா பிருந்தாவனம் இருக்கு. அப்பேற்பட்ட பிருந்தாவனத்துக்குள்ள இவங்க நுழையறாங்க. வண்டிகளை அரைவட்டமாக நிறுத்தி பசு மந்தைகளை தங்க ஏற்ற இடத்தை அமைத்தனர். வண்டிகளை எல்லாம் அரைவட்டமா அமைச்சிட்டாங்க. அப்படியே ஆர்டரா அரைவட்டமான என்ன அர்த்தம், நல்ல வரிசையா எல்லாம் நிறுத்திட்டு பசுக்களுக்கும் மத்தவங்களுக்கும் தங்கறதுக்கு உண்டான இடங்கள் எல்லாம் அமைச்சாங்க. பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினா நிச்ச வீக்ஷாசி வீக்ஷியாசீதுத்தமா பிரீத்தி ராம மாதவையோ நிருப. அப்போ பிருந்தாவனத்தையும் கோவர்தன மலையையும் யமுனையின் மணல் திட்டுகளையும் கண்ட பலராமனுக்கும் ஸ்ரீ மாதவனுக்கும் மிக்க மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்ப குழந்தைங்களுக்கு புது இடத்தை பார்த்து ரொம்ப குதூகலமா ஆயிடுச்சு. யாருக்கு? கண்ணனுக்கும் பலராமனுக்கும். அந்த பிருந்தாவனத்துல இருக்க கோவர்தனகிரி, யமுனா மணல் திட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்போ ஏவம் விரஜௌகசாம் பிரீத்திம் யச்சந்தௌ பால சேஷ்டிதைஹி கலவாக்கே ஸ்வகாலேன வத்சபாலௌ பபூவதூ. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் குறும்பு விளையாட்டாலும் கொஞ்சிய மழலை பேச்சாலும் கோகுலவாசிகளுக்கு மகிழ்ச்சி அளித்து வரும் இருவரும் கன்றுகள் மேய்க்கும் பருவமெய்தினர். இப்படியே குழந்தைங்க எல்லாம் அந்த ஊர்ல போய் இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கப்ப இந்த 2 குழந்தைங்க இருக்காங்களே, பலராமனும் கிருஷ்ணனும், அவங்களுடைய சேஷ்டிதங்களாலும் பால விளையாட்டுகளாலும் அவங்களோட மழலை பேச்சுகளாலும் எல்லாத்தையும் ஊர் மக்களையும் யசோதையும் ரோஹிணியும் நந்தகோபுரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு பெரிய வயசாயிடுச்சு. என்ன வயசு? மாடு மேய்க்கிற பருவம் வந்துருச்சு. அப்போ அவிதூரே விரஜபுவஹ சஹ கோபால தாரகைஹி சாரயாமாச துர்வத்சான் நானா கிரீடா பரிச்சதௌ. அப்ப இந்த மாதிரி விதவிதமான விளையாட்டு, நானா கிரீடான் அப்படின்னா பல பல விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு கோபச்சிறுவர்களுடன் குகுலத்திற்கு அருகிலேயே கன்றுகள் மேய்க்க தொடங்கினர். இவங்க எல்லாம் விதவிதமான விளையாட்டு பொருள்கள் எல்லாம், விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது டாய்ஸ் எடுத்துக்கிட்டு கோபர்களுடைய குழந்தைங்க சிறுவர்கள் எல்லாம் இருப்பாங்களா, நண்பர்களோட கோகுலத்துக்கு பக்கத்திலேயே கன்றுகளை மேய்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே போறது, பிருந்தாவனத்துல இருந்து கோகுலத்துக்கு போறது. கோகுலத்துக்கு பக்கத்துல போய் மாடு பசு எல்லாம் மேய்ச்சிட்டு அந்த கோபர்களுடைய குழந்தைங்களோட விளையாண்டுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. क्वचित् वादयतो वेणुं क्षेपणैः क्षिपतः क्वचित् पादैः किङ्गिणीभिः क्वचित् कृत्म वृषैः. அதாவது 2 பேரும் சில இடங்கள்ல புல்லாங்குழல் ஊதுவாங்க, சில இடங்கள்ல கிட்டி புல் விளையாடுவாங்க, சில இடங்கள்ல கால்கள்ல சிலம்பு மணிகளால் தாளமிடுவாங்க, சில நேரம் பசு காளைகள் பொம்மைகள் செய்து விளையாடுவார்கள். விதவிதமான விளையாட்டுக்கள் கண்ணனும் பலராமனும் அங்க இருக்க கோப குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. என்னென்ன பண்றாங்க? சில நேரத்துல அவங்க புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க, சில நேரத்துல கிட்டிப்புல் விளையாடுவாங்க. அவங்கள விளையாட்டு எல்லாம் சொல்றாங்க, கிட்டிப்புல் விளையாடுறாங்க. சில சமயத்துல கால்கள்ல போட்டிருக்க சிலம்புகள் எல்லாம் ஒலிக்கிற அளவுக்கு தாளம் இடுவாங்க. சில நேரம் பசுகள் காளைகள் போல பொம்மைகள் செஞ்சு விளையாடுவாங்க. இப்படி மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு மாடை மேய விட்டுட்டு இவங்க எல்லாம் இப்படி விதவிதமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. விருஷாயமானௌ நர்தந்தௌ யுயுதாதே பரஸ்பரம் அனுகிருத்ய ருதை ஜந்தூம் சேரது பிராகிருதௌ யதா. சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க, காளைகள் போல எக்காலமிட்டு ஒருவருக்கொருவர் மோதுவர். பறவைகள் விலங்குகள் போல குரல் கொடுத்து பாமர குழந்தைகள் போல விளையாடுவர். என்ன செய்வாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணிக்குவாங்க. மாடு கத்துற மாதிரி கத்துவாங்க. சில சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி விளையாண்டுக்குவாங்க. பறவைகள் விலங்குகளை போல குரல் கொடுப்பாங்க. இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் விளையாடும் இல்லையா, வீட்டுல கூட நம்ம
நாய் கத்துற மாதிரி, பூனை கத்துற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கத்துவோம்ல. அது போல குழந்தைங்க கத்தி கத்தி விளையாடும் இல்லையா? அது போல இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டு சாதாரண குழந்தைங்க தேவர்கள், இவங்க 2 பேர் தேவர்கள்னு சொல்லக்கூடாது, பரபிரம்மம் பகவான் கண்ணன். அப்படி அப்பேற்பட்டவர் இப்படி பாமர சாதாரண குழந்தைகள் போல விளையாண்டுட்டு இருக்காங்க. கதாச்சித் யமுனா தீரே வத்சாம்ச்சாரயதோ ஸ்வகைஹி வயஸ்கை கிருஷ்ண பலயோஜிகாம் சுத்தத்ய ஆகமத். அதாவது ஒரு சமயத்துல யமுனா கரையில தத்தம் தோழர்மார்களோடு கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்லும் எண்ணத்துடன் ஒரு அசுரன் வந்தான். ஒரு சமயம் இந்த மாதிரிதான் இவங்க இந்த குழந்தைங்க எல்லாம் போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயத்துல இவங்க எல்லாம் யமுனா தீரத்துல, யமுனா நதி கரையில அவங்கவுங்க தோழர்களோட கண்ணுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்லணும் அப்படிங்கறதோட ஒரு அசுரன் வந்தான். ஒரு அரக்கன் அங்க வந்தான், அசுரன் வந்தான். இந்த 2 குழந்தைகளையும் கொல்லணுங்கிற எண்ணத்தோட அங்க வந்தான். அப்ப தம் வத் ஸ்வரூபினம் வீக்ஷ்ய வஸ்யயூத கதம் ஹரீஹி தர்ஷயன் பலதேவாய ஷனைர் முக்த இவாசதத். அப்போ பசு கன்று வடிவெடுத்து கன்று கூட்டங்களுடன் கலந்துள்ள அவனை ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுக்கு சுட்டிக்காட்டி ஒன்றும் அறியாதவர் போல் மெல்ல மெல்ல அவனை நெருங்கினார். அவன் என்ன பண்ணா, அந்த அசுரன் இருக்கான்ல, அந்த அரக்கன் கண்ணுக்குட்டி வடிவம் எடுத்துக்கிட்டான். அவன் ஒரு கண்ணுக்குட்டி உருவம் எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டி, பசுக்களோட பசு, காளைகளோட காளையை கலந்துட்டான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றார், பலராமனுக்கு அவனை காமிச்சு கொடுக்க. இவரே மாயவன், கண்ணனுக்கு தெரியாம ஏதாவது நடக்க போறதா? இவன் இவன் மாய வித்துக்கள், மாய எல்லாம் இவன் பண்ணா கண்ணனுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அதனால கண்ணன் பலராமனுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அங்க பாரு, இங்க பாரு அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி வடிவத்துல வந்த அசுரனை காமிச்சு கொடுக்குறார். ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல இவங்க எல்லாம் போறாங்க. பக்கத்துல அப்படியே நெருங்கி 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 பக்கத்துல போறாங்க 2 பேரும். அப்போ கிரஹீத்வா பரபாதாபியாம் சஹலாங்கூல மச்சுதஹ பிராமயித்வா கபித்தாக்ரே பிராகினோத்கத ஜீவிதம் ச கபித்தைர் மகாகாயஹ பாத்தியமானை பபாதஹ. அப்போ கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அக்கரையின் பின்னல் பின்னங்கால்களையும் வாளையும் பிடித்து கொண்டு தூக்கி விண்ணில் சுழற்ற அதனால் உயிர் துறந்த அவனை விளாமரத்தின் மீது மோதினார். உடல் பருத்த அவன் உதிர்ந்த விளாம்பலங்களுடன் தானும் கீழே விழுந்தான். கண்ணன் என்ன பண்ணா, ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கண்ணுக்குட்டிய பின்னங்கால்களையும் வாளையும் பிடிச்சு, பின்னாடி 2 கால் இருக்கும்ல மாட்டுக்கு, முன்னாடி 2 கால் பின்னாடி 2 கால், பின்னங்காலையும் அது வாளையும் பிடிச்சு தூக்கி சுத்தி விளையாடினாராம் கண்ணன். அப்படியே சுத்தி விட்டாராம், பிடிச்சு தூக்கி ஆகாயத்துல சுழற்றி தூரத்துல எரிஞ்சாராம். உயிர் துறந்த அவனை விளாமரத்தின் அப்படியே சுத்தம் போதே அவனுக்கு உயிர் போயிடுச்சு. அப்போ பக்கத்துல விளாமரம் இருந்துச்சு, விளாமரத்து மீத வேகமா தூக்கி போட்டாராம். இவன் எப்படி இருக்கான், இந்த அசுரனா வந்த கண்ணுக்குட்டிய கண்ணன் பின்னாடி 2 காலையும் பிடிச்சி வாழையும் பிடிச்சி ஆகாயத்துல நல்லா சுத்துன்னு சுத்தும் பொழுதே அவன் உயிர் போயிடுத்து. அவனை தூக்கி எறிகிறார். எங்க எறிகிறார், பக்கத்துல ஒரு விளாமரம் இருக்கு, அந்த விளாமரத்து மேல மோத வச்சார். உடல் பருத்த அவன் உதிர்ந்த விளாம்பலங்களுடன் தானும் கீழே விழுந்தான். உடல் பெருசாய் போச்சு, அந்த விளாம்பலத்தோட சேர்ந்து தானும் கீழே விழுந்துட்டானாம் அந்த அசுரன். தம் வீக்ஷ விஸ்மிதா பாலாஹ சசம்சு சாது சாத்விதி தேவாச்ச பரிசந்துஷ்டா பபூவு புஷ்ப வருஷினஹ. அப்ப பார்த்த குழந்தைங்க எல்லாம் பலே பலே அப்படின்னு ரொம்ப எல்லாம் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் கண்ணன் கூட போன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்னது இப்படி அற்புதமான செயல் கண்ணன் பண்ணிட்டானே, பலே பலே அப்படின்னு சொல்லி எல்லாம் கைத்தட்டி பாராட்டினாங்களாம். தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்களாம் ஆகாயத்துல இருந்து. அப்போ தௌ வத்ச பாலகௌ பூத்வா சர்வலோகைக பாலகௌ சப்ரதார பிராதராசௌ கோவத்சாம் சாரயந்தௌ விசேரதூ. உலக காக்கக்கூடிய அவர்கள் 2 பேரும் இந்த கண்ணுக்குட்டிகளை காப்பவராயினர். காலை உணவு கையில் ஏந்தி பசுக்களின் கன்றுகளை மேய்த்து கொண்டு சுற்றி வந்தனர். இப்படி உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவனான பகவான் விஷ்ணு தானே காக்கும் கடவுள் இல்லையா? அவர் எல்லாத்துக்குமே கடவுள், காக்கிறவரும் அவர் தான், அழிக்கிறவரும் அவர் தான், படைக்கிறவரும் அவர் தான். அவங்கவுங்களுக்கு அந்தரியாமியா இருந்து, பிரம்மாவுக்கு அந்தரியாமியா இருந்து படைப்பு தொழில பண்றார். சங்கரிஷ்ணனா சிவபெருமானுக்கு அந்தரியாமியா இருந்து லயம் பண்றார். விஷ்ணு தானாகவே இருந்து
உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார். அப்பேற்பட்ட காக்கக்கூடியவரான அவர்கள் இருவரும் இன்று கன்றுகளை காப்பவராயினர். இன்னைக்கு இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? கண்ணுக்குட்டிகள் எல்லாம் பாத்துக்கிறவங்களா? காவலன், கோபாலன் அப்படின்னு இருக்காங்க. கோனா பசுக்களை ரட்சிப்பவன், கோபாலன் பசுக்களை ரட்சிப்பவர்களா இருக்கிறாங்க. காலை உணவு சிற்றுண்டி எல்லாம் கையில எடுத்துட்டு வந்து பசுக்களோட கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு அங்க சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. சாப்பிடுறது, குழந்தைங்க விளையாடுறது, இப்படி பசுக்கள் எல்லாம் பாத்துக்கிறது அப்படின்னு அங்கங்க சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்வம் சம்பத் சகுலம் சர்வே பாயயிஷ்யந்த ஏகதா கத்வா ஜலாஷயாபியாசம் பாயைத்வா பபுர்ஜலம். ஒரு சமயம் என்னாச்சு, தத்தமது கன்றுக்குட்டியை நீர் பருக செய்ய விரும்பிய அவர்கள் நீர்மடுவின் அருகே அவற்றை அழைத்து வந்து நீர் பருக செய்து தாமும் நீர் பருகினர். ஒரு சமயம் இந்த குழந்தைங்க இந்த கண்ணுக்குட்டிங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அதுங்க எல்லாம் புல்லு மேயுது. அப்ப அதுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா? அப்போ குழந்தைங்க எல்லாம் மடுக்கரைக்கு கூட்டிட்டு குழந்தைங்க ஐ மீன் அங்க இருக்க கோபாலர்கள், கண்ணன், பல்ராமன் எல்லாரும் அவங்கவுங்க மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து கொளக்கரைக்கு மடுக்கரைக்கு தண்ணி எங்க இருக்குமோ அங்க வந்து அவங்கவுங்க மாடுகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க வைப்பாங்க. தண்ணி குடிக்க வச்சாங்களாம். கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க வச்சாங்களாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதுல வருதான்னு பாக்கலாம், இல்லாட்டி நான் சொல்றேன். அப்போ அங்கு வஜ்ராயுத அதாவது தே தத்ர தத்ருஷூர் பாலா மகாசத்வம் அவஸ்திதம் தத்ர சூர் வஜ்ர நிர்பின்னம் கிரேஷங்க மிவச்சுதம். அங்க வஜ்ராயுத தாக்குதலால் சிதறி வந்த மலைமுகடு போன்று ஒரு பிராணி இருப்பதை கண்டு சிவர்கள் பயந்தனர். அங்க அங்க தண்ணி குடிக்க வந்தாங்களா எல்லாரும் மடுவுக்கு. அப்ப கண்ணன் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய கண்ணுக்குட்டி இருக்குல்ல, குழந்த கண்ணுக்குட்டியா இருக்கு கண்ணுக்குட்டிகளுக்கு எல்லாம் தண்ணி குடிக்க தெரியாதப்ப கண்ணன் போய் தண்ணியை தான் வந்து ஒரு மாடு பசு கண்ணுக்குட்டி குடிக்கிறது போல தான் குடிச்சு காமிப்பாராம் அந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம். அப்படி குடிச்சு காமிச்சா அதுவும் கண்ணன் செய்யற மாதிரியே செஞ்சு தண்ணி குடிக்க ஆரம்பிக்குமா. அப்படி கண்ணன் அவ்வளோ ரொம்ப அழகா அந்த கண்ணுக்குட்டிங்களாம் ரொம்ப வாத்சல்யத்தோட பாத்துக்கிட்டாராம் அதனுடைய மாடு ரட்சணம். அப்ப தண்ணி குடிக்க போன இந்த பாலகர்கள், மாடு, பசுக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் தண்ணி குடிக்கிறாங்கல்ல. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு பெரிய உருவத்தை பாக்குறாங்க. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராணி, அது என்னன்னே சொல்ல முடியாத ஒரு விதமான விலங்கு அங்க இருக்கிறத பாக்குறாங்க. அது எப்படி இருக்கு, வஜ்ராயுத தாக்குதல் சிதறி விழுந்த மலைமுகடு போல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்திரன் வந்து வஜ்ராயுதத்துல அப்பெல்லாம் வந்து மலைகளுக்கு ரெக்கைகள் இருந்துச்சு. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு மத்த ரிஷி முனிவர்கள் எல்லாம். அவங்க தபஸ் பண்ணும் பொழுது ஆகாய மார்க்கமா அவங்க போகும் பொழுது இதெல்லாம் பறந்து பறந்து வர்றதுனால டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இவங்க எல்லாம் போய் தேவர்கள் ஐ மீன் இந்திரன் கிட்ட சொல்லணும்னு இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் வெட்டிட்டார் அப்படின்னு நம்ம கதை ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அது போல அந்த அந்த வஜ்ராயுதத்தினால வெட்டுப்பட்ட மலை, அப்படியே ஒரு மலை முகடு கீழே கடந்தா எப்படி இருக்கும், அது போல ஒரு பெரிய உருவத்தோட ஒரு பிராணி அங்க இருக்கிறது இந்த குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு பயம் வந்துருது இவங்களுக்கு. அப்போ சவை பகோ சவை பகோ பகோ நாம மகான் அசுரோ பகரூபத்ருக ஆகத்ய சகசா கிருஷ்ணம் தீக்ஷ்ணதுண்டோ கிரசத் பலி. அப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய உருவத்தை பாக்குறாங்களா, வலிமை மிக்க கொக்கு வடிவமேற்ற பகன் என்ற அந்த பெரும் அசுரன் தன் கூரான அழகால் ஸ்ரீகிருஷ்ணனை பிடித்து விழுங்கினான். பகாசுரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பகாசுரன்கிற ஒரு கொக்கு வடிவத்துல ஒரு அசுரன் வரான். முன்ன வந்து விளாம்பல ரூபத்துல ஒரு அசுரன், அதுக்கப்புறம் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போல ஒரு அசுரன், அப்புறம் அந்த பூத்தன ரூபத்துல ஒரு அரக்கி, இவங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா. திருநாவர்த்தன் காத்து ரூபத்துல, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு அரக்கர்கள் வந்தாங்க. அந்த கோகுலத்துல இருக்கிறப்பதான் இம்சன்னு பார்த்தா இங்க பிருந்தாவனத்துக்கு வந்து இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் வராங்க. கம்சன் அனுப்பிக்கிட்டே இருக்கான். இப்போ பக்கன்னு சொல்லக்கூடிய கொக்கு வடிவத்துல ஒரு அசுரன் வந்திருக்கான். அவ்வளோ பெரிய உருவம், ஒரு மலை மாதிரி இருக்கு அந்த கொக்குவோடைய உருவம். அந்த கொக்கு என்ன பண்ணுச்சு, தன்னோட ரொம்ப ஷார்ப்பான அதுக்கு மூக்கு இருக்கு, அதனால குழந்தை கண்ணனை முழுங்கிடுச்சு. அப்போ கிருஷ்ணம் மகாபகிரஸ்தம் திருஷ்டுவா ராமாதயோர் பகாஹ பபூரிந்திரியாணீவ வினா பிராணம் விசேதசஹ. அப்போ ஸ்ரீகிருஷ்ண பெரும் கொக்கால் விழுங்கப்பட்டதை கண்ட பலராமன் முதலிய சிறுவர்கள் உயிரற்ற புலன்கள் போல் உளர்விழந்தனர். ஐயோ, குழந்தை கண்ணனை வந்து இந்த கொக்கு சாப்பிட்டுச்சே, கொக்கு முழுங்கிடுச்சே அப்படின்னு அங்க இருந்த குழந்தைங்க, பலராமன் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்படி கவலைப்பட்டாங்க, உடம்புல உயிரே இல்லாம போனா அந்த ஜீவன் எப்படி அப்படி ஜடமா அந்த அந்த உடம்பு கிடக்கும், உணர்வே இல்லாம இருக்கும் இல்லையா.
உணர்வே இல்லாம அந்த ஆத்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு கிடக்கும்ல, அது போல ஆயிட்டாங்களாம். அந்த மாதிரி என்ன பண்றதுன்னே போல திகைச்சு போய் நின்னாங்களாம். தம் தலு மூலம் தம் தாலு மூலம் பிரதஹந்தம் அக்னிவத் கோபால சூனும் பிதரம் ஜகத்குரோஹ சச்சத்த சத்யோ திருஷா சதம் பகஹ துண்டேன துண்டேன ஹந்தும் புனரப்யபத்யத. அப்போ நெருப்பு போல் தொண்டையை சுடுகின்ற அந்த நந்தகோபரின் புதல்வனை, உலகின் தந்தையான பிரம்மாவின் தந்தை ஸ்ரீ கிருஷ்ணனை அந்த பகாசூரன் உடனே வெளியே கக்கினான். சிறிதும் புண்படாத சிறுவனை கண்டு கோபத்துடன் மறுபடியும் அழகால் குத்த வந்தான். இந்த கண்ணன் உள்ற போனா இல்லையா, அந்த பகாசுரனோட வாய்க்குள்ள கண்ணன் முழுகினோட உள்ற போனா இல்லையா, அந்த தொண்டையில போய் கண்ணன் அப்படியே கொதிக்கிறாராம், அனலா சுடுறாராம். அந்த கொக்கு இவர் அப்படியே கண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் எல்லாரோடைய பிராணிகளோட வயிற்றுல ஜாட்டராக்னியா இருந்து அவங்க சாப்பிடுற அனைத்து பொருட்களையும் ஜீரணிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவரே வெப்பம், அவரே தேஜஸ். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றார், தொண்டையில போய் நெருப்பு மாதிரி சுடுறாராம் அந்த கொக்குக்கு. அந்த புதல்வனான கண்ணன் அந்த நெருப்பு போல அந்த கொக்குக்கோட தொண்டையில போய் சுடுறார். உலகுக்கெல்லாம் தந்தை அப்படின்னு சொல்ற பிதாமகன்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவருக்கும் தந்தையான ஸ்ரீகிருஷ்ணன். பிரம்மதேவருக்கும் தந்தைன்னு ஏன் சொல்றோம், பகவான் தானே தன்னுடைய நாபி கமலத்துல பிரம்மாவை படைக்கிறார். அப்ப பிரம்மாவுக்கும் தந்தையா ஸ்ரீகிருஷ்ணன் தானே. அந்த பகாசுரன் உடனேயே வெளியே கக்கினான். உடனே அப்பேற்பட்ட அந்த பரபிரமம் சுடுறது அவனுக்கு. அப்பேற்பட்ட உலகத்துக்கெல்லாம் தந்தையான பிரம்மாவுக்கும் தந்தையான ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி நெருப்பு போல சுடுறதுனால அந்த பகாசுரன் உடனே அந்த முழுங்கின குழந்தை வெளியில கக்குறான். கக்கன உடனே ஒண்ணுமே ஆகாம குழந்தை வெளியில வந்ததை பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியம். திரும்பியும் அந்த பகாசுரன் என்ன பண்றான், போய் அந்த குழந்தைய திரும்பியும் கொத்துறதுக்கு போறான் அந்த பகாசுரன் குழந்தைய. அப்போ குழந்தைக்கு ஒண்ணுமே ஒரு விதமான உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல, புண்படாத வந்த சிறுவனை பார்த்து கோபம் வந்துருச்சு இந்த பகாசுரனுக்கு. அதனால திரும்பி தன்னுடைய அழகால குத்துறதுக்கு போறான். தமா பதந்தம் சா நிகிருஹ்ய துண்டயோஹ தூர்பியாம்பகம் கம்ச சகம் சதாம்பதீஹி பச்யத் சுபாலேஷு ததாரலீலயா உதாவகோ வீரணவத்திவௌகசாம். அப்போ எல்லாரையும் காக்கும் கடவுளான கண்ணன், காக்கும் கடவுள் கண்ணபிரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நல்லவங்களை எல்லாத்தையும் காக்கக்கூடியவன், சாதுக்களை எல்லாம் ரட்சிக்க கூடியவன். இந்த அசுரர்களுக்கெல்லாம் எப்பேற்பட்டவன், அவங்களை அழிக்கக்கூடியவன் இல்லையா. நல்லோரை காக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் தேவர்களுக்கு மகிழ்ச்சி தருபவராக தன்னை நோக்கி வருகிறவன் கம்சனின் நண்பனான பகாசுரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிறுவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் அவனது பகாசுரனது அழகுகளை பற்றி கோரையை கிழிப்பது போல் விளையாட்டாக பிளந்து கிழித்தார். கண்ணன் என்ன பண்ணார், எல்லாத்தையும் நல்லவங்களை எல்லாம் ரட்சிக்க கூடியவனான பகவான், தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பகவான் தன்னை பார்த்து வந்துட்டு இருக்க, நம்ம கொத்தணும்னு வந்துட்டு இருக்கிற அந்த பகாசுரனுடைய அவன் எப்பேர் யாரு, கம்சனுக்கு நண்பன் அந்த அசுரன், அந்த பகாசுரன். அவனுடைய அந்த கொக்கு வடிவத்துல வந்திருக்கான். 2 தாடையும் பிடிச்சு கிழிக்கிறாரு கண்ணன். கிழிச்சு அந்த அழக கிழிச்சு அப்படியே விளையாட்டா கிழிச்சு போடுறாராம் கண்ணு. கிள்ளி களைந்தானேன்னு ஆண்டாள் பாடினாள் இல்ல, அது போல கிள்ளி களையறான் கண்ணன். கோரப்புள்ள கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டான், பிளந்து கிழித்தார். ததா பூ ததா பூக் ததாபகாரிம் சுரலோகவாசினஹ சமாகிரநந்தன மல்லிகாதிபிஹி சமீடிரோசானக சங்க சம்ஸ்தவைஹ தத்வீக்ஷ கோபால சுதா விசிஸ்மிரே. அப்போ விண்ணோர்கள் நந்தன தோட்டது மல்லிகை மலர்களை அவர் மீது வாரி இறைத்தனர். அப்போ ஆகாசத்துல இருந்து தேவர்கள் எல்லாரும், விண்ணோர்கள் எல்லாரும் நந்தன தோட்டத்து மல்லிகை பூக்களை, அங்க ஆகாயத்துல இருக்க நந்தவனம் இருக்கு இல்லையா, அந்த மல்லிகை பூக்கள் எல்லாம் கண்ணன் மீது மலர் மாறியா பொழிந்தாங்க. நகாரா வாசித்து அங்கு ஊதி கொண்டாடினர். கோபச் சிறுவர்கள் அதனை கண்டு வியந்தனர். அங்க விதவிதமான வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க, சங்கு ஊதுறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு கோப சிறுவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் வியப்பாவும் இருந்துச்சு, ஆச்சரியமாவும் இருந்துச்சு. முக்தம் பகாஸ்யாது பலப்ய பாலகா ராமாதய பிராணம் இவைந்திரியோ கணஹ ஸ்தானாகதம் தம் பரிரப்ய நிர்வృతాஹ பிராணீய
பிரணீயவத்சான் கஜமேத்ய தஜ்ஜஹூஹ். அப்போ பகவானோட வாயிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணன் விடுபட்டதை கண்ட பலராமன் முதலிய சிறுவர்கள் புலன்கள் திரும்ப உயிரை பெற்றது போல் தம்பியிடம் திரும்பி வந்த தம்பியிடம் திரும்பி வந்து ஸ்ரீகிருஷ்ணனை கட்டியணைத்து மகிழ்ந்து ஆறுதல் பெற்று கன்றுகளுடன் கோகுலத்தை அடைந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார்கள். இவங்க என்ன பண்ணாங்க, பகனோட பகாசுரனோட வாயிலிருந்து வெளியில வந்தான் இல்லையா கண்ணன் வந்தத விடுபட்டு வந்ததை பார்த்த பலராமன் முதலிய சிறுவர்கள், அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் அவங்க ஏற்கனவே அப்படியே திகைச்சு போய் நின்னாங்க இல்லையா, உணர்வே இல்லாம நின்னுகிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப எல்லாம் புலன்கள் திரும்பி உயிர் பெற்றது போல் திரும்பி ஓடி வந்தாங்க. தம்மிடம் திரும்ப வந்த கண்ணன் இவங்களை பார்த்துட்டு ஓடி வரார். இவங்க அண்ணனும் பலராமனும் மத்த குழந்தைகள் எல்லாம் உணர்வற்று போயிருக்கிறாங்க. இப்பதான் கண்ணன் வெளியில வந்தது பார்த்துட்டு அவங்களுக்கு உயிரே வந்தது போல இருக்கு. அப்போ கண்ணன் என்ன பண்றார், இந்த பக்காசுரன் வாயிலிருந்து வெளியில வந்த கண்ணன் இந்த மாதிரி எல்லாம் அந்த பக்காசுரனை பிளந்துட்டு மலர் மாறி எல்லாம் பொழியறாங்க. இதெல்லாம் பார்த்து வியப்புல ஆழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த குழந்தைங்க எல்லாம். இப்ப பலராமனை நோக்கி கண்ணன் ஓடுறார். அவரை போய் கட்டி அணைச்சுக்கிட்டு ஆறுதலோட இருக்கார். கன்றுகளுடன் இவங்க கண்ணன் போய் அண்ணனை கட்டி அணைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா கோகுலத்துக்கு மாடு கண்ணுகள் எல்லாம் ஓட்டிட்டு திரும்பி போறாங்க. ஸ்ருத்வா தத் விஸ்மிதா கோபா கோபியச்சாதி பிரியா திருதாக சுக்யா தைக்ஷந்த ரிஷிதேக்ஷனாக. அதை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட கோபர்களும் கோபிகைகளும் இறந்து பிழைத்து திரும்பி வந்தவனை கண்டது போல் உணர்ச்சி பெருக்குடன் தங்கள் பேராவலை கண்களில் காட்டி ஸ்ரீகிருஷ்ணனையே உத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த ஆச்சரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களான கோபர்களும் கோபிகளும் எல்லாரும், ஒரு குழந்தை இறந்துட்டு திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க, அது போல இறந்தவன் திரும்பி வந்தது போல உணர்ச்சி வசப்பட்டு தங்களுடைய ஆவல் அப்படியே ஆச்சரியமா கண்களை காமிச்சுக்கிட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி கண்ணனை பார்த்துட்டே உத்து பார்த்துட்டே நிக்கிறாங்க எல்லாரும். அஹோ பதாஸ்ய பாலஸ்ய பகவோ மிருத்யவோ அபவன் அப்யாசீத் விப்ரியம் தேஷாம் கிருதம் பூர்வம் யதோ பயம். அந்தோ இந்த சிறுவனுக்குத்தான் ஸ்ரீகிருஷ்ணனுக்குத்தான் எத்தனை யமன்கள். இவனுக்கு தீங்கு நினைப்பவன் தனக்கே தீங்கு தேடிக்கொண்டு அழுகிறான். ஏனெனில் அவன் முற்பிறவியில் பிறருக்கு தீங்கு செய்திருப்பான். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். கெடுவான் கேடு நினைப்பான், இன்மையிசைன் மறுமையில் விளையும் அப்படின்னு எத்தனையோ பழமொழி தமிழ்ல கூட இருக்கு இல்லையா. அது போல இந்த சின்ன குழந்தை கிருஷ்ணனுக்கு தான் எத்தனை யமன்கள், எத்தனை கெட்டவங்க இருக்காங்க. இவனை கொல்றதுக்கு வராங்க. இவனை கொல்லணும்னு வரவங்க எல்லாம் தாங்களே அவங்களுக்கு தீங்கு இவனை கொல்லணும்னு அவங்க வராங்க, அவங்களே கொண்டு செத்து போயிடுறாங்க. அப்படி அவங்களே அழிஞ்சு போறாங்க. முற்பிறவியில கண்டிப்பா இவங்க ஏதாவது தீங்கு செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு துன்பம் நினைச்சிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்க இப்படி போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனுக்கு தீங்கு நினைப்பவன் தனக்கே தீங்கை தேடிக்கொண்டு விட்டு அழுகிறான். ஏனெனில் அவன் முற்பிறவில் பிறருக்கு தீங்கு செய்திருப்பான். இந்த ஜென்மத்துல அவன் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னா போன ஜென்மத்துல அவன் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருப்பான். இல்ல இப்ப கெடுதல் செய்யறவன் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா அதை அனுபவிச்சே தீருவான் அப்படின்னு சொல்றார். அதாப்பிய பிபவன் ஏனம் நைவதே கோர தர்ஷனாக ஜிகாம் சயைன மாசாத்திய நஷ்யந்த்யக்னௌ பதங்கவத். தீயவர்கள்லாம் அவர்களால் இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த தீயவர்களான அசுரர்கள் எல்லாம் ஒருத்தரா அந்த கம்சனை அனுப்பிக்கிட்டே இருக்கனா, அவங்களால கண்ணனை ஒண்ணுமே செய்ய முடியல. இவனை கொல்லும் எண்ணத்துடன் வருபவர்கள் நெருப்பில் விழுகிற விட்டு பூச்சில் போல் தானே மடிகின்றனர். கண்ணனை கொல்லணும்னு யாரெல்லாம் கம்சன் ஏவி விட்டு அனுப்புறானோ அவங்க எல்லாம் ஒரு விட்டில் பூச்சி போய் நெருப்பை தேடி ஆசையா ஓடி போய் தானே நெருப்புல விழுந்துறது இல்லையா, அது போல விட்டில் பூச்சியில் போய் விழுந்து மடியறது போல தானாவே இவங்க கண்ணனை தேடி மடிந்து போறார்கள் அப்படின்னு சொல்றார். அஹோ பிரம்ம விதாம்பாச்சோ நா சத்யா சந்தி கர்ஹிச்சித் கர்கோ யதாக பகவான் அன்பாவி ததைவ தத். அப்போ பிரம்மத்தை உணர்ந்தவர்களின் வாக்குகள் எப்போதும் பொய்ப்பதில்லை. யாருக்கெல்லாம் பிரம்ம ஞானம் தத்துவ ஞானம் தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா பொய்த்து போகாது. அனைத்தும் அறிந்த கற்கர் கூறியபடித்தான் அனைத்தும் நடந்திருக்கிறது. அவங்க குல ஆச்சாரியா இருக்கார்ல, அவங்க ஆச்சாரியார் நல்ல பிரம்மத்தை அறிந்தவர்,
ஞானம் பிரம்ம ஞானம் படைத்தவர். அப்பேற்பட்டவர் சொன்ன வாக்குகள் பொய்த்து விடுமா? அவர் எப்படி சொன்னாரோ அப்படியேதான் நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதி நந்தாதயோ கோபாஹ கிருஷ்ண ராம கதாமுதா குர்வந்தோ ரமமானாஸ்ச நாவிந்தன் பவவேதனாம இப்படி நந்தர் முதலான கோப்பர்கள் ஸ்ரீகிருஷ்ணராமர்களின் திருவிளையாடல்களை மகிழ்ச்சியுடன் பேசுவதிலேயே ஈடுபட்டதால் உலகியல் துன்பங்களை உணரவில்லை. இப்படி எப்ப பார்த்தாலும் நந்தனாகட்டும், கோபிகைகளாகட்டும், அங்க இருக்கக்கூடிய கோப்பர்களாகட்டும், எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கண்ணனுக்கு நடக்கிற விஷயங்கள், ராமனுக்கு நடக்கிற விஷயங்கள், அவங்களோட திருவிளையாடல்கள், அவங்களோட சேஷ்டித்தங்கள், அவங்களோட சந்தோஷம், இதையே பேசி 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 எல்லாரும் மகிழ்ச்சி அடையறாங்க. அது பேசுறதுலயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுலயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் எதையுமே பெருசா நினைக்கவே இல்லை. உலகத்துல இருக்க கவலைகள் எதுவுமே பெருசா நினைக்கிறது இல்ல. கண்ணன் இந்த சேஷ்டித்தங்கள், நான் பிறந்தேன் என்றும் வளர்ந்தேன் என்றும் எவன் நினைக்கிறானோ அவன் திரும்பி பிறப்பதில்லை. நானும் பிறந்து அவனும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் பிறந்தேங்கிறத அவன் நினைச்சானாலே அவனுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு கண்ணன் சொல்லும் பொழுது, அவர் அவதரித்த காலத்திலேயே இருந்தவங்க அவங்களை இப்படி அனுபவிக்கிறப்ப அவங்க எப்படி என்ன விதமான அனுபவங்களை அனுபவிச்சிருக்க முடியும்? அவங்களுக்கு கஷ்டங்கள் தான் இருந்திருக்க போதா என்ன? அதுதான் சொல்றாங்க. அவங்க எந்த விதமான துன்பங்களும் அனுபவிக்கவில்லை. கண்ணனையே கண்ணனை பத்தின சேஷ்டித்தங்கள், கண்ணனை பத்தின விஷயங்கள் இதுலயே ஈடுபட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு விதமான துன்பமும் தெரியவே இல்லை வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. ஏவம் விஹாரை கௌமாரை கௌமாரம் ஜகதுத்ரஜே நிலாயனை சேத்து பந்தை மர்க்கட்டோத்பிளவனாதிபிகி. இப்படி ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமர் இருவர்களும் கண்களை கட்டி விளையாடுறது, அணை கட்டுவது, குரங்கு போல் தாவுவது போன்ற சிறுவர்களுக்கே உரிய விளையாட்டுகளா தங்கள் குழந்தை பருவத்தை கழித்தனர். இப்படி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கண்ணனும் பலராமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எப்படி விளையாண்டுட்டாங்க? கண்ணை கட்டிட்டு விளையாண்டுக்கிறது, அப்புறம் அணை கட்டுறது, அப்புறம் குரங்கு போல தாவி தாவி குதிக்கிறது, விளையாடுறது, இப்படி தனக்கே உரியதான சேஷ்டித்தங்களை செஞ்சுக்கிட்டு குழந்தை பருவத்தை இனிதே கழித்தனர் அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे वत्स भगवधो नाम 11ोऽध्यायः। हरिः ओम्। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। हरिः ओम। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।